கள்ளச்சாராயத்தால் அதை பயன்படுத்தியதால் கிட்டத்தட்ட 134 பேர் பாதிக்கப்பட்டு இங்கே கள்ளக்குறிச்சி, பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் அரசு மருத்துவமனை போன்ற மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டு இதுவரை கிட்டத்தட்ட 40 பேர் உயிர் இழந்துள்ளனர். 60க்கும் மேற்பட்டவர் உயிருக்கு போராடி வருகிறார்கள். உள்ளத்தை உருக்கும் காட்சிகள். நான் மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு வரேன். நான் இந்த மருத்துவமனை நம்ம கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையிலே கிட்டத்தட்ட 10 பேர் கிட்டத்தட்ட ரொம்ப சீரியஸா வென்டிலேட்டர்ல இருக்கிறாங்க. சில பேருக்கு கண் பார்வை போயிருக்கு. அவங்க இங்க இருக்கிற மருத்துவர்கள் பொறுத்த வரைக்கும், இங்க மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் சக்திக்கு மீறி அவங்க இன்னைக்கு அங்க வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரிதான் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையும் சரி, அங்க சேலம் அரசு மருத்துவமனையும் சரி, நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த பிற மருத்துவமனையிலிருந்து கூடுதலா டாக்டர்ஸ், செவிலியர்கள், நர்சஸ், ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரையும் வரவழைச்சு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இந்த பாதிக்கப்பட்ட அந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவங்களுக்கு சிறப்பான ஒரு மருத்துவத்தை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் 40 பேர் இறந்திருக்கிறாங்க. கிட்ட 134 பேர் மொத்தமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது போன வருஷமே இதே மாதிரி சம்பவங்கள் நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்திலையும் தஞ்சை மாவட்டத்திலையும் இதே மாதிரி சம்பவங்கள் நடந்தது. ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். நான் இதுக்கு காரணமானவர்கள், இந்த சம்பவத்துக்கு காரணமானவர்கள், இந்த கள்ளச்சாரத்தை வித்தவர், அவரை பொறுத்த வரைக்கும் கைது செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாவட்டத்தில் இருக்கிற எஸ்பி, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் டிரான்ஸ்பர் பண்ணிருக்கிறாங்க. அந்த சம்பந்தப்பட்ட அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த கள்ளச்சாராயம், அதுபோல இந்த போதைப் பொருட்கள், இந்த போதை வஸ்துக்கள், போதை பொருட்கள் வியாபாரம், இது மாதிரி சம்பந்தப்பட்டிருக்கவங்கள குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை கொடுக்கணும். நம்ம இது சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரணும். கள்ளச்சாராயம், போதைப் பொருள் ஈடுபடுறவங்க, இது மாதிரி போன்ற இதுல ஈடுபடுறவங்களுக்கு ஆயுள் தண்டனை அந்த சட்டத்தை கொண்டு வரணும். ஏன்னா உள்ள நான் பாக்குறேன், நான் கண் பார்வை இழந்திருக்கிறாங்க. சில பேர் வென்டிலேட்டர்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் 40 பேர் இறந்திருக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. இது போன்ற கள்ளச்சாராயம், இந்த மாதிரி போதைப் பொருள் விற்பனை செய்யறவங்க இனிமே இதை செய்யக்கூடாதுங்கிறத ஒரு பயத்தை உருவாக்குற மாதிரி காவல்துறையும் சரி, நீதித்துறை, நம்மளுடைய அரசாங்கமோ புதிய சட்டத்தை கொண்டு வரணும். ஆயுள் தண்டனை, குறைந்தபட்சம் ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்கணும். இத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க. கடந்த முறை இதே மாதிரிதான் சம்பவம் நடந்திருக்கு, இறந்திருக்கிறாங்க. இதுக்கு கண்டிப்பா நம்முடைய முதலமைச்சர் இதுக்குண்டான முயற்சி எடுப்பாரு. இறந்த குடும்பங்களுக்கு நம்முடைய தமிழக அரசு, முதலமைச்சர் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இது போன்ற இந்த சம்பவத்திற்கு உண்மை காரணங்கள் என்ன காரணங்கள், யாரெல்லாம் இதுக்கு உடந்த, இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்கக்கூடாது என்பதற்காக நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில ஒரு ஆணையத்தை அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா இது இனிமே பொறுத்த வரைக்கும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது போன்ற தவறான செயல்கள் ஈடுபடுற நபர்களுக்கு குறைந்தபட்சம் ஆயுள் தண்டனை. அது இல்லாம நம்முடைய காவல்துறை சரி, நீதித்துறை சரி, இரும்பு கரம் கொண்டு இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றது விழிப்புணர்வு மக்கள் மத்தியில முதல்ல வரணுங்க. முதல்ல நான் சொல்ற எல்லா இடங்களையும் சொல்றேன். இப்ப எங்க ஊர் கலிங்கப்பட்டி கிராமத்துல அங்க மதுக்கடை வைக்கும் போது ஊர் ஜனங்களோட ஆணு பொண்ணு எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு தலைவர் வைகோட சேர்ந்து மதுக்கடை வைக்க கூடாதுன்னு சொல்லி ஊரை ஒன்னா இருந்தா அதை தடுத்து நிறுத்தணும். இது போன்ற விசச்சாராயம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும், மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு வந்தா தவிர என்னதான் நீங்க காவல்துறை இது பண்ணாலுமே இது போன்ற தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா குறைந்தபட்சம் இது தவறுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடுமையான சட்டங்கள், இது போன்ற போதைப் பொருட்களோ இந்த மாதிரி விசச்சாராயம் கள்ளச்சாராயம் பண்றவங்களுக்கு குறைஞ்சபட்ச ஆயுள் தண்டனை இல்ல மரண தண்டனை கொடுத்தாலுமே தவறு கிடையாது சொல்லுவேன் நான். பூரண மதுவிலக்கு, மது இல்லாத தமிழகம் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் வைகோவுடைய எங்களுடைய இலக்கு. அதுல மாற்றமே கிடையாது. நாங்க கூட்டணியில் இருந்தாலுமே அரசாங்கத்துக்கிட்ட நாங்க கிட்டத்தட்ட இந்த 3 வருடங்களாக கொஞ்சம் கொஞ்சமா இந்த மதுவை நம்ம அகற்றணும், தமிழ்நாட்டில் அகற்றணும், இந்த கடைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். நாங்க
நாங்க கூட்டணியில ஒரு அங்கமா இருக்கிறோம். நாங்க அதை நாங்க சொல்லிட்டு தான் அதுல மாற்று கருத்து கிடையாது. தவறு செஞ்சவங்க யாரு, இன்னைக்கு அது அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, ஒரு அதிகாரியா இருந்தாலும் சரி, இனிமே இது போன்ற இதுல நம்ம ஈடுபட்டானா கண்டிப்பா நம்முடைய எதிர்காலமுடைய எதிரையுமே நம்ம இருக்க முடியாதுங்கிற ஒரு பயத்தை கொடுக்கணும். இந்த விசாரணை இது கண்டிப்பா இதுக்கு முழுமையான விசாரணை நடைபெற்று இதுக்கு சம்பந்தப்பட்ட யாரா இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளா இருந்தாலும் அதிகாரிகள் இருந்தாலும் சரி, தண்டிக்கப்பட வேண்டும். யாருக்கே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு இது போன்ற சம்பவங்கள் ஈடுபடுறவங்களை குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனை அது கொண்டு வரணுங்க என்னுடைய. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.